சங்கரமந்தல்லேருந்து முகமதுங்கிறவர் கேட்குறாரு, ஃபஜ்ர் தொழுது விட்டு தூங்கலாமா மற்றும் தூங்கக்கூடாத நேரங்கள் ஏதாவது உள்ளதான்னு கேட்குறாரு. ஃபஜ்ர் தொழுது தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஜ்ர் தொழுது விட்டு தூங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் கிடையாது. பரவலாக மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது. அது மாதிரி மதரசாக்களில் சொல்லித்தரக்கூடிய இந்த தாலிமுல் முத்தாலிம் மாதிரி சில அறிவுரைகள்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரியான நூல்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த நேரத்தில் தூங்காத, அந்த நேரத்தில் தூங்கினா தர்த்தினை முடிச்சிடும், இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. அப்படிலாம் அந்த ஃபிக்கு கிதாப்புகள் அப்படி இருக்கே தவிர குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கக்கூடாதுன்ற ஒரு தடையுமே இல்லை ஹதீஸில். ஹதீஸில் வந்து ஃபஜருக்கு பிறகு தூங்காத, லோகருக்கு பிறகு தூங்காத அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்து அசருக்கு மட்டும் ஒன்று வருது. அது பலவீனமெல்லாம் இட்டு கட்டப்பட்டது. அது என்னன்னு சொல்கிறேன். பாக்கி உள்ள தொழுகைகளுக்கு பிறகு தூங்கக்கூடாது என்று தூங்கக்கூடாத நேரம்னு மார்க்கத்தில் ஒன்று இருக்கான்னா இல்லவே இல்லை. எப்போ தூக்கம் இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கிறான், தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது தூக்கத்தில் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு தெரியலை, உடனே தொழுகை கட் பண்ணி போய் தூங்குடாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன செய்கிறாங்க, நீ தொழுதுகிட்டு இருக்கிற, தொழுகையிலே உனக்கு தூக்கம் வருது, ஜமாத் தொழுகையாக இருக்கட்டும், நீ தனியாக தொழுவதாக இருக்கட்டும், தொழுகிற அப்படியே சாகிற, இதுக்கு பேர் தொழுகையா? உடனே தொழுகையை முடிச்சுட்டு வெளியே போய் ஒரு லேசாக சாஞ்சி ஒரு கண்ணை அயர்ந்துட்டு அப்புறம் வந்து தூங்குன்ட்டு அப்புறம் தொழுவுங்கிறாங்க. அப்போ தொழுகைக்குள்ளே இருக்கும்போது தூக்கம் வந்தாலே தொழுகை முடிச்சுட்டு போய் தூங்கிட்டு வாழ்ந்து மார்க்கம் சொல்லும் பொழுது தூங்குவதற்கு ஏதாவது நேரத்தை கட்டுப்பாடு வைக்குமானா கட்டுப்பாடு கிடையாது. சுபு தொழுத உடனேயும் நீங்கள் தூங்கலாம். என்னன்னு கேட்டால் உலகத்தில் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால் சுபு தொழுது தூங்கினா உனக்கு விடிய 10 மணிக்கு எந்திரிச்சேன்னா நிறைய லைஃப்பில் நீ பின்தங்கிடுவ, காலைல சுபோடு எந்திரிக்கணும், வேலைகளை செஞ்சால் தான் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இந்த காரணத்தை சொன்னால் ஏற்றுக்கிறலாம். அது சோம்பலா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறலாம். மார்க்க காரணம் சொன்னீங்கன்னா மார்க்கத்தில் சொல்லப்படலை. மார்க்கத்தில் வந்து சுபுகு பிறகு தூங்காதே என்று சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஒரு அசருக்கு மட்டும் வருது. இதில் வருதுன்னு கேட்டால் முஸ்னத் அபு யாலாவில் வருகிறது, மன்னாம பாதல் அசரி, யார் ஒருத்தன் அசருக்கு பிறகு தூங்குறானோ ஃபக்துரிச அகலுகு, அதனால் அவனுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் பல எழுமன்னு இல்லா நப்சகு, அவன் தன்னையே குறை கூறிக்கொள்ளட்டும். அப்போ அசருக்கு பிறகு தூங்குனா பைத்தியம் பிடிக்கும்னு வருது. இல்லை, ஒருத்தன் அசருக்கு பிறகு தூங்கி பைத்தியம் முடிச்சிட்டுன்னு சொன்னால் அது காரணம் அவன் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்னத் அபு யாலாவில் இருக்கிறது. இது முஸ்னத் அபு யாலாவில் அறிவிக்கிற அவருடைய உஸ்தாதாக வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு ஹுசைன் என்பவர் வருகிறார். இவர் யாருன்னு கேட்டால் கத்தாபுன், பெரும் பொய்யன் என்று ஹதீஸ்களை அறிஞர்களாக சொல்லப்பட்ட ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார். அசருக்கு பிறகு மற்ற தொழுகைக்கு வரவே இல்லை, அசருக்கு தான் வருது. அசருக்கு பிறகு தூங்கக்கூடாது என்று வரக்கூடிய அந்த செய்தி வந்து ஒரு பொய்யனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால இட்டுக்கட்ட வைகள்ன்ற சில நூல்கள் இருக்குது. அந்த நூலில் இதெல்லாம் இடம்பெற செய்கிறாங்க. இந்த ஹதீஸை கொண்டு போய் இதெல்லாம் இட்டுக்கட்ட லிஸ்ட்டில் கொண்டே சேர்த்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆள். அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான்னா இப்னு ஹிப்பானுடைய சஹீஹ் இப்னு ஹிப்பான் இல்லை, லோஃபாவுல் மஜ்ரூஹின்னு ஒரு கிதாபில் இருக்கிறார். அந்த கிதாபில் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, இப்னு ஹிப்பான் அறிவிக்கிறார் இதே செய்தியை, மன்னம் பாதல் அஸ்ரிண்டு. இதனுடைய அறிவிப்பாளர் என்ன, ஹாலிது இப்னுல் காசிம்னு வர்றார். ஹாலிது இப்னுல் காசிம்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் வழியாக தான் அறிவிக்கப்படுது. இது வந்து இப்னு ஹிப்பானுடைய மஜ்ரூஹின் என்கிற ஒரு நூலில் வருகிற ஹதீஸு. இதில் வரக்கூடிய இந்த ஹாலிதுங்கிற ஆள் யாருன்னா கத்தாபுன், இவரை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா பெரும் பொய்யர் என்று என்ன செய்கிறது குறிப்புகள் கிடைக்கிறது. அதனால் அசருக்கு பிறகு தூங்குறதை கண்டித்து 2 ஹதீஸ் வருது. ஒன்றில் வந்து ஹாலிதுங்கிற ஒரு ஆள் பொய்யர் வருகிறாரு, இன்னொரு நூலில் அம்ர் இப்னு ஹுசைன்கிற பொய்யர் வருகிறாரு. 2 பொய்யர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுற காரணத்தினால இது வந்து பொய்யர் வழியாக அறிவிச்சா இட்டுக்கட்டப்பட்டதாக போயிடும். பலவீனமான ஆள் வழியாக அறிவிச்சா தான் பலவீனமாகும். பொய்யர் வழியாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா இட்டுக்கட்டப்பட்டதாயிடும். இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும், வழங்கி கொள்ளணும். எப்போன்னா நீங்கள் தூங்கலாம். தூங்குறதுக்கு எந்த ஒரு மார்க்க ரீதியாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து உலக ரீதியாக சில விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒருத்தன் தொழில் பண்ணிகிட்ருக்கிறான், தொழில் பண்ணிகிட்ருக்கிறவன் வந்துக்கிட்டு படுத்து 10 மணி போய் கடையை திறக்கணும், இவன் பாடு வந்து 10 மணிக்கு எந்திரிச்சான்னா வீட்டில் திட்டுவாங்க, ஏன்டா போய் தொழிலை தொடரா தூங்கிட்டு இருக்கிறான்னா அது ரீசன் இருக்குது. நீ ஏன் தூங்குற, தொழிலை திறக்கணுமா இல்லையா? 8 மணிக்கு கடை திறக்கக்கூடியவன் வந்து சுபபுரம் தூங்கிட்டு 9 மணிக்கு போனான்னு சொன்னால் வியாபாரம் பாதிக்கப்பட்டோம். அப்படி உலக ரீதியான காரணங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க வேண்டாம்னு முடிவெடுத்தால் அது தப்பு கிடையாது. ஆனால் மார்க்க ரீதியாக இதுக்காண்ட கிடையாது. எப்போனாலும் தூங்கலாம், இரவில் தூங்கலாம், பகலில் தூங்கலாம், தூக்கம் வரும்போது தூங்கலாம்.